அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி வந்து இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஒரு நேம் கொடுத்துருக்கேன், மார்க்ஸ் அதே மாதிரி மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரிசல்ட்டு கண்டுபிடிக்கணும். ரிசல்ட்டு வந்து எப்படின்னா பாஸ் ஆர் ஃபைல் சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஒரு 3 நேம் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி 3 சப்ஜெக்டினுடைய மார்க்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ரிசல்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல வந்து ரிசல்ட்டு கண்டுபிடிக்கணும். என்ன ஒன்று பாஸ்ன்னு வரணும் அல்லது ஃபைல்னு வரணும். அதுக்கு என்ன கண்டிஷன்னா 35க்கு மேலே இருந்தால் பாஸு, 35க்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபைல். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன எழுத போகிறோன்னா வந்து இஃப்ங்கிற ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். அது லாஜிக்கலில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கு பாருங்கள், இஃப்ங்கிறது யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த அண்டுங்கிறத ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும். இஃப்பு இந்த அண்டு ரெண்டுமே யூஸ் பண்ணி ஆகணும். அது எப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல எப்போதும் ஃபார்முலா அடிக்கிற மாதிரி இருந்தால் ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இஃப் கொடுத்துருங்க. இஃப் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே அண்டு கொடுத்துட வேண்டியது. அண்டு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இந்த அண்டு எதுக்கு கொடுக்குறேன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லை வந்து கம்பேர் பண்ணும்போது மார்க்கு 1, மார்க்கு 2, மார்க்கு 3 அப்போ 3 செல்லை கம்பேர் பண்ணுறோம். ஒரு செல்லுனா பிரச்சனை கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது என்ன செய்யணும், இந்த அண்டுன்னு கொடுத்தாங்க. அப்போ இஃப் அண்டு கொடுத்துட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணிங்க, அதாவது B2ங்கிற செல்லை கிளிக் பண்ணிங்க. கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 அப்படின்னு என்ன அர்த்தம், 35க்கு மேலே இருக்குன்னு. இந்த செல்லு எப்படி இருக்குன்னு 35க்கு மேலே இருக்குன்னு ஒரு கமா கொடுத்துருங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35, அதாவது 35க்கு மேலே இருக்குன்னு ஒரு கமா கொடுத்துருங்க. இப்போ அதுக்கு அடுத்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35க்கு மேலே, 35க்கு மேலே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இது எல்லாமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா 1, 2, 3 இந்த 3 செல்லும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு கமா. இந்த கண்டிஷனை வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுத்துட வேண்டியது, பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பாஸ்ன்னு எடுத்துப்போம். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு கமா கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுத்துட வேண்டியது, ஃபைல்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. ஃபைல்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், 1, 2 ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 1, 2 கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. என்ன கொடுத்துருக்கோம், ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம், இஃப் கொடுத்துருக்கோம். இஃப் அண்டு எதுக்கு கொடுக்குறோன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லை வந்து கம்பேர் பண்ணும்போது அண்டு கொடுத்தாகணும். அப்படின்னா என்னென்னா எல்லாமே ட்ரூவாக இருந்தால் அந்த இது பாருங்கள், 1, 2, 3 செல்லும் ட்ரூவாக இருந்தால் பாஸ்ன்னு போய்டுக்கும். சப்போஸ் ஃபைலாக இருந்தால் அப்படி சப்போஸ் வந்து தவறாக இருந்துச்சுன்னா ஃபைல்னு போய் எடுத்துக்கும். இஃப் கண்டிஷன்னா இது அல்லது அதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ட்ரூவாக இருக்குன்னு அல்லது ஃபால்ஸாக இருக்குன்னு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஏன் வந்து பாஸ்ன்னு சொல்லியிருக்குன்னா எல்லாமே 35க்கு மேலே இருக்குது. இதை ஜஸ்ட் ட்ராப் பண்ணி அப்படியே கீழே இழுத்திங்கன்னா அடுத்ததுக்கெலாம் ஆன்சர் வந்துடும். இது ஏன்னா 34 இருக்கிறதுனால இது ஃபைல்னு வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை போய் மாற்றி பாருங்கள். இப்போ இதை மாற்றி பாருங்கள். இதை வந்து எனக்கு வந்து 23 கொடுக்குறேன், உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே போய் மாறிக்கும். இப்போ இதை போய் மாற்றி பாருங்கள், 70ன்னு மாற்றணும்னு வச்சிங்களேன், உடனே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியானது தான். இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி இஃப் அடுத்தது அண்டு 2 லாஜிக்கல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பாஸுங்கிற ஃபைலுங்கிற ரிசல்ட்டை வந்து நம்ம ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.